ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோட்டல் கடைகள்லாம் கிடைக்கிற அதே மாதிரி ரெசிபி தாங்க. சிக்கன் சால்னா வீட்டில் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா, கல் தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். சால்னாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கெட்டி சால்னா. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கல் தோசை நல்லா பஞ்சு மாதிரி ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிக்கும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் கெட்டி சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமாங்க. ரொம்ப சிம்பிள் தான். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நம்ம வீட்டிலேயே கொண்டுட்டு வந்துடலாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். 1/4 மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். பெரிய தேங்காய்ங்கிறதுனால நான் 1/4 மூடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டோம் அப்படின்னா அந்த குருமா டேஸ்ட் வந்துருங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அதே பயன்படுத்துங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக கசகசா போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். நான் இந்த சைஸில் 1.5 பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னோட இஞ்சி பூண்டு மெஷர்மெண்ட் கேட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவலான அளவு தான் எடுப்பேன் நான். தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. முந்திரி நம்ம ஊற வைக்கல இல்லையா, ஸோ நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் காமிச்சேன்ல, அது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ குக்கரில் தாளித்து விட்டுலாம். நீங்கள் இதே மாதிரி பாத்திரத்தில் கூட செய்யலாம். சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். சிக்கன் செய்கிறனால நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எலும்போடு இருக்க கறியை தாங்க நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ போல் இருக்குது. ஈரல் எலும்பெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி 1/4 கிலோ சிக்கன் போட்டு கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கடையில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அது நான் போட்டிருக்கேன். கரம் மசாலா அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட பயன்படுத்துங்க. எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்ட உடனே நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுங்கிறதுல நான் முழுசாகவே போட்டிருக்கேங்க. ஏன்னா இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கரைஞ்சிரும். சால்னா நல்லா கொதிக்கிறதுக்கு கரைஞ்சி போயிடும். அதனால் நான் சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டிருக்கேன். 1.5 சைஸ் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் உங்ககிட்ட காமிச்சேன்ல, அதை நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹோட்டல் கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சால்னா வந்து நல்லா திக்காகவும் கொடுப்பாங்க, தண்ணி மாதிரியும் கொடுப்பாங்க. 2 விதமாக ஒரு கடையில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் கெட்டி சால்னா தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நம்ம இது தாளிச்சுடும் போதே ரொம்ப மனமாக இருக்கும். ஈஸியான ப்ராசஸ் ஆக்சுவலி. நம்ம கல் தோசை, பரோட்டாக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா கொதிச்சு அதில் இருக்க பச்சை வாசம்லாம் கம்ப்ளீட்டாக போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் 1 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா கம்பல்சரி போடுங்க. அப்போ தான் அந்த கடை டேஸ்ட் நம்மளால் கொண்டு வர முடியும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சக்தி ஆச்சி நிறைய பிராண்ட் இருக்குல்ல. இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெசிபி கூட லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது பிராய்லர் சிக்கனுங்கிறனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நல்லா மசாலா கூட கலந்து விட்டுறலாம். அந்த சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்ட உடனே நல்லா வாசம் ஆளையே தூக்குங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ப்ளஸ் புதினா கீரை வேற போட்டிருக்கோம்ல, ரொம்ப மணமாக இருக்கும் நம்ம குழம்பு தாளிக்கும் போதே.
சிக்கனில் எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விடும் இல்லையா, தண்ணி விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். தண்ணி நல்லா விட்டு சிக்கன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த ப்ராய்லர் சிக்கனில் இருக்க அந்த ஸ்மெல்லு வராது. நம்ம சிக்கனை போட்டோன்னே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு போகாதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா தாளித்து விட்டுட்டு சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்புக்கு, தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டி சால்னாங்கிறனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த ஃப்ளேவருக்காக நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக காரம்லாம் இருக்காது. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 விசில் விட்டுருந்தேன். நீங்கள் நாட்டுக்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து விசில் விட்டுக்கோங்க. இது ப்ராய்லர் சிக்கனுங்கிறனால நான் 2 விசில் தாங்க விட்டேன். பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் மஞ்சத்தூளும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியும் போட்டோம்ல, அது பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்குன்னு. கடையில் இந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் கம்ப்ளீட்டாக போகும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்கனுங்கிறனால. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு நார்மல் தாளிப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் கையில் பட்டுக்காமல் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அன்றைக்கி கையில் பட்டுருச்சு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. ஒரு சிக்கன் கெட்டி சால்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேட்சிங்காக நான் கல் தோசை தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். கல் தோசை அப்படி நல்லா முருகு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த சால்னாவோட தொட்டு சாப்பிடும்போது எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கல் தோசையிலே நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிளெயின் கல் தோசை தாங்க ஊற்றினேன். நல்லா சூப்பராக கம்மன்னு சிக்கன் கெட்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் சில்லி சிக்கனும் செஞ்சுருந்தேன். நல்ல மழையாக இருந்துச்சா திருச்செங்கோட்டில். ஸோ அசத்தலான டின்னர் மெனு தான். ரொம்ப கம்ஃபர்டிங்காகவும் இருக்கும். இது நமக்கு டின்னருக்கு தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சால்னாவை அப்படியே தோசையில் ஊற விட்டு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி சால்னா நீங்கள் பரோட்டா கூடயும் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் நான் கல் தோசையோடு தான் சாப்பிட்டேன். அசத்தலாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு சிக்கனில் என்ன ரெசிபி ரொம்ப பிடிக்குங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.